1886 சிகாகோ நகரத்தில் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்கிற கோரிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் கோரிக்கை வைத்து ஊர்வலம் சென்றபோது ஆளும் வர்க்கம் அவர்களை சிட்டுக்குருவிகளை சுட்டு வீழ்த்துவது போல நூற்றுக்கணக்கான தொழிலாளிகளை சுட்டு வீழ்த்தியது. அதனுடைய நினைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளிகள் தங்களுடைய உரிமையை கேட்டு போராடி வருகிறார்கள். 18ஆம் நூற்றாண்டில் 8 மணி நேர வேலை கேட்டு போராடிய கோரிக்கை எழுப்பிய அதே தொழிலாளி வர்க்கம் 21ஆம் நூற்றாண்டிலும் 8 மணி நேர வேலைக்காக போராட வேண்டிய தேவையை இன்றைக்கு மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. வலுவான போராட்டங்களை, 8 மணி நேர வேலையை, தொழிலாளர் உரிமையை, சங்கம் சேரும் உரிமையை, கூட்டு பெற உரிமையை, போராடி பெற்ற உரிமையெல்லாம் பறிக்கப்படுகிற நிலையில் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் இருக்கிறது. அதனை வலுமிக்க தொழிற்சங்க ஒற்றுமையை கட்டி மீண்டும் அதை பெறுவதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதுதான் இந்த மே தினத்தினுடைய சபதமாக தொழிற்சங்க அமைப்புகள் இன்றைக்கு அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் உழைக்கிற தொழிலாளிகள் கொண்டாடுகிற ஒரு நாளாக மே தினம் இருக்கிறது. ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து உழைக்கின்ற உழைப்பாளிகள் எல்லாம் கொண்டாடுகிற திருவிழா மே தினம். அந்த மே தினத்தினுடைய ஒரு பகுதி தான் தூத்துக்குடியில் இன்றைக்கு இந்த மே தின பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அனைத்து உலக தொழிலாளர்களுக்கு மே தினத்தினுடைய வாழ்த்துக்களை அனைத்து CIT AITC சார்பாக வாழ்த்துக்களை 140வது ஆண்டு மே தின வாழ்த்துக்களை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்கிறோம். முன்னடிக்கிறவங்க எல்லாம் பின்னால வாங்க. फोटो होनी चाहिए पूरी करके बनाओ ते उते चल जरूरी नहीं पीले बंदे नहीं होंदे लाल झंडे नूं लाल सलाम पहली मई मुबारक हो लेबर डे मुबारक हो इनकलाब जिंदाबाद CPI जिंदाबाद बहुत बहुत साथियों धन्यवाद पार्टी मेंबर